சிவதந்தை ஞான வைரத்துளிகள், இனிமையான குழந்தைகளே, அனைத்தையும் விட மிக நல்ல தெய்வீக குணம் அமைதியாக இருப்பதாகும். அதிக சப்தங்களில் வரவேண்டாம், இனிமையாகப் பேச வேண்டும். முக்கியமானது தூய்மையின் தாரணையாகும். தேவதைகள் தூய்மையாக இருக்கின்றனர். அவர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் உள்ளன. சீர்கெட்டவர்களை சீர்படுத்தக் கூடியவர் ஒரே ஒருவர்தான். பதீதமானவர்களை பாவனமாக்குபவர் ஒரே ஒருவர்தான். சத்கதி வள்ளல், வழிகாட்டி, விடுவிப்பவரும் அவர் ஒருவரே. சாஸ்திரங்கள் எழுதுவதும் மனிதர்கள்தானே. தேவதைகள் எந்த சாஸ்திரங்களையும் எழுதுவது கிடையாது. சத்யுகத்தில் தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. இங்கு தூய்மையாக இல்லாத காரணத்தினால் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. சத்யுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதைகளின் இல்லற மார்க்கம் இருந்தது. இல்லற மார்க்கத்தினருக்குத்தான் மகிமை. சந்நியாச மார்க்கம் கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் பேச்சுக்களிலிருந்து சைகை, சைகையிலிருந்து அமைதிக்குச் செல்ல வேண்டும். ஆத்மா அழிவற்றது ஆகும். இது அழிவற்ற நாடகமாகும். இதில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாகம் இருக்கிறது. பழைய உலகை புதிதாக ஆக்குவதற்கு தந்தை வரவேண்டியிருக்கிறது. தந்தை புது உலகைப் படைக்கின்றார் என்பது கிடையாது. ஞானக்கடலான தந்தை ஞான கலசத்தை தாய்மார்களாகிய நம்மிடம் கொடுத்திருக்கின்றார். நான் தாய்மார்களாகிய உங்கள் மூலமாக முக்தி, ஜீவன் முக்திக்கான கதவு திறக்கிறேன் என்று கூறுகின்றார். வேறு யாரும் திறக்க முடியாது. நமக்கு எந்த மனிதனும் கற்பிப்பது கிடையாது. முதலில் தந்தையின் மீதுதான் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். படைப்பவராகிய தந்தைதான் படைப்பின் முதல், இடை, கடையின் ஞானம் கொடுக்கின்றார் என்பதில் நிச்சய புத்தி ஏற்பட வேண்டும். பிறகு எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது. அனைத்து விஷயங்களிலும் அதிக குழப்பங்கள் உள்ளன. நீங்கள் கண்களை மூடவும் கூடாது. கண்கள் திறந்து வைப்பதற்கு பயப்படக்கூடாது. கண்கள் திறந்திருக்க வேண்டும். புத்தியில் நாயகனின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். உயர்ந்த நிலையடைய வேண்டும். உயர்ந்த நிலையடையச் செய்வதற்காக பாபா என்ன என்ன விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான பேரானந்த பெரும் சாகரம் எனது அன்பு தாயும் தந்தையுமாக இருக்கும் பரமபிதா சிவதந்தைக்கு உங்களது ஆன்மீக குழந்தையின் அன்பு நினைவுகள். காலை வணக்கங்கள். எமக்கு வழிகாட்டி சத்கதி தரும் வள்ளலாகி விடுவிப்பவருமாக திவ்ய அவதாரம் தந்திருக்கும் உங்களது கட்டளைப்படியே ஆத்மா நான் திவ்யத்துவம் நிறைத்து தூய்மையான தாரணை செய்கின்றேன். என்னை எல்லையற்ற தூய்மையாக்கி சீர்படுத்தி தெய்வீக குணங்களை நிரம்பச் செய்து தேவதையாக வாழ்ந்து கொண்டே இருக்கும் நேரடியான பாலனை தந்து கொண்டிருக்கிறீர்கள். தங்களின் சர்வ சக்திகளும் ஊடுருவி பாய்ந்து முழுமையாக பரிணாம வளர்ச்சியில் எல்லையற்ற நிலையை பெற்றேன். ஆத்மா சுயம் என்னிடமும் இறை தந்தை தங்களிடமும் சிரேஷ்டமான நாடகத்தின் மீதும் நம்பிக்கையை ஊட்டி வளர்த்து நிச்சய புத்தியின் அஸ்திவாரத்தில்
ஆஸ்திகளையும் பிராப்திகளையும் கொடுத்திருக்கிறீர்கள். சர்வ ஞானத்தின் அதிகாரியான தாங்கள் தந்திருக்கும் உயர்வான ஆசீர்வாதங்களை தங்களது அறிமுகம், படைப்பின் அறிமுகம், நாடக சுழற்சியின் முதல் இடைக்கடை நிறைந்த ஞானம், அழிவற்ற ஆத்மா, பிறவிச் சக்கரத்தில் பிணைப்பு, சங்கமயுகம், பிராப்திகள், முக்தி, ஜீவன் முக்தியின் ரகசியங்கள், கர்ம பந்தனம், கர்ம விளைவுகள் அனைத்தும் முன்னேற்றத்திற்கான விஷயங்கள். ஆத்மா சுயம் இனிமையாக நிலையான தன்மை பெற்று சூழ்நிலைகளையும் இனிமையாக மாற்றம் செய்கின்றேன். பணிவுடன் இணைந்த அமைதி நாயகன் சிவதந்தையோடு எனது நினைவையும் பலப்படுத்தி இருக்கின்றது. பிராப்திகளைத் தொடர்ந்து எல்லையற்றதாக நிரப்பிக்கொண்டு இயற்கையாக, சகஜமாக, சரளமாக, அகண்ட மகாதானியாக மாற்றம் தந்திருக்கின்றது. விஸ்வம் முழுமையாக அனைத்து படைப்புகளும் புதிய கல்பத்தை எதிர்கொண்டு வரவேற்கும் பக்குவம், நிகழ்கால நடப்புகளை ஏற்றுக்கொள்ளும் திறனும் தன்னுள் வளர்க்கின்றது. பரமாத்ம தந்தைக்கு இனிமையிலும் இனிமை நிறைந்த நன்றிகள். பாபா, நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.